தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தியால் பிறந்தான், ஜீவனாய் இருந்தான், மனமாய் வாழ்ந்தான், பிணமாய் போனான் என்றில்லாமல் மீண்டும் ஒரு பிறவி வேண்டாம் என்று எண்ணுபவர் நீங்கள். அப்படியாயின் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை ஒரு முறை தன் வாழ்நாளில் சென்று தரிசித்தாலே முக்தி கிடைக்கும் என்பதில் இயலும் ஐயமில்லை. இன்று 8/12/2025 அதிகாலை காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான பிருத்திவி ஸ்தலமாகும். 3500 ஆண்டுகள் பழமையான மாமரம் கோவில் ஸ்தல விருட்சமாகும். ஏகாம்பரம் என்பதன் பொருள் ஏகம் பிளஸ் ஆம்பரம். ஏகம் என்பதன் பொருள் ஒன்றானவன், தன்னிகரற்ற தலைவன். ஆமரம் என்றால் ஒற்றை மாமரத்தின் மூலத்தில் இருந்து தோன்றியவன் என்பதாலே இஸ்தலத்திற்கு இப்பெயர் வழங்கலாயிற்று. ஒருமுறை பார்வதி தேவி கைலாய மலையில் சிவபெருமானின் திருக்கண்களை விளையாட்டாக தம் கரங்களால் மூட அவ்விளைவில் 3 உலகங்களும் இருண்டன. சிவபெருமான் பார்வதி தேவி செய்த குற்றத்தை போக்க சில காலம் தன்னை பிரிந்து பூலோகம் சென்று புசித்து பின் தன்னை அடையுமாறு கூறினார். பார்வதி தேவியும் கைலையை விட்டு காஞ்சியை அடைந்து கம்பை ஆற்றங்கரையில் மாமரத்தின் அடியில் மணலால் ஆன சிவலிங்கம் அமைத்து புசித்து இறைவனின் அருளை பெற்றார் என்பது ஸ்தலபுராணம். இத்திருக்கோவில் 23 ஏக்கர் பரப்பளவும் 5 பிரகாரங்கள் 192 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் தெற்கு முகமாக அமைந்துள்ளது. கிபி 1509 கிருஷ்ண தேவராயரால் ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது. அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இந்நால்வராலும் பாடப்பெற்ற ஸ்தலமாகும். மேலும் காலமேக புலவர், இரட்டை புலவர்களாலும் பட்டினத்தடிகள் போன்றவராலும் பாடப்பெற்றுள்ளது. இத்தகு சிறப்புமிகு ஸ்தலத்திற்கு ஒரு முறையாவது சென்று லட்சியம்பதி ஏகாம்பரேஸ்வரரை வணங்கி அருள் பெறுவீர்களாக. நன்றி, வணக்கம்.